அச்சத்தின் உச்சத்தில் இருக்கும் சிம்மராசி நேர்களே, உங்களை பற்றி தான் இன்றைக்கி எல்லா ஜோதிடர்களுடைய இங்கே முணுமுணுப்புகளும். சிம்மராசிக்காரனே அதை பெருசாக இங்கே பேசுகிறதில்ல. ஆனால் ஜோதிடர்கள் சிம்மராசியா ஐயோ பாவம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய முதல்வருக்கு கூட, ஸ்டாலின் அவர்களுக்கு கூட ஏற்கனவே திருக்கணிதத்தின்படியும் அவருக்கு இங்கே அஷ்டமச்சனி. கூடுதலாக மாசி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து அவருக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் அஷ்டமச்சனி இங்கே வந்துருச்சுங்க, கன்ஃபார்முங்க அப்படின்னு அவருக்கே இங்கே பயத்தை காட்டிகிட்டு இருக்கானுங்க. வேணால் பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு. சுய ஜாதகத்தின் அமைப்பின்படி அவருக்கு இங்கே அவயோக தசையான சனி தசை நடக்கு. அந்த சனி இங்கே குருவினுடைய பார்வையிலையும் சுக்கிரனுடைய பார்வையிலையும் அந்த சனி மேலும் உச்சம் பெற்ற நிலையிலும் இருந்ததாலும் ஒரு அவயோக கிரகம் இங்கே 3, 6, 11 போன்ற உபஜயஸ்தானத்தில் இங்கே இருந்துச்சு அப்படின்னா அந்த உபஜயம் அப்படிங்கிறது உபயம் செய்யும். எதை உபயம் செய்யும்? ஜெயத்தை உபயம் செய்யும். அப்படிங்கிறதன் அடிப்படையில் அவருக்கு முதல்வர் பதவி அப்படிங்கிறது இந்த சனி திசையில் கிடைச்சது. அதன் கூடுதலாகவே ஒரு கிரகச்சாரத்தில் பலனில்லை என்று சொல்லும் அடிமுட்டாள் ஜோதிடர்களுக்கும் ஆகப்பெரும் உண்மையை இந்த இடத்துல சொல்லுச்சு. ஸ்டாலின் அவர்களுக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சனிக்கு சாரம் கொடுத்தவர் இங்கே செவ்வாய். அந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் இந்த லக்னத்திற்கு 9 கூடிய பாக்கியாதிபதி. அவர் இங்கே 9ஆம் பாவகத்திற்கு 12 என்கின்ற மறைவு ஸ்தானமான இவருடைய லக்னத்துக்கும் மறைவான 8ஆம் பாவகத்தில் மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். பிறகு இங்கே பரிவர்த்தனை ஆகிறார். அப்போ இதன் மூலமாக என்ன நிகழ்கிறது அப்படின்னா 9ஆம் பாவகம் தந்தையை சொல்லும், 8ஆம் பாவகம் ஆயுளை சொல்லும். அப்படிங்கிறதுனால ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையின் ஆயுளுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பதவி அப்படிங்கிறது இங்கே கிடைக்குது. சிம்பிள் கான்செப்ட், சரிங்களா? இப்போ முடிந்த கதையெல்லாம் பற்றி இங்கே பேசணுங்கிற அவசியம் இல்லை. இது இப்போது அவருக்கு நடப்பில் இருப்பது அதே சனி தசையினுடைய ராகு புத்தி, சரிங்களா? இந்த சனி திசையில் ராகு புத்தி அப்படிங்கிறது, ராகு தான் இருந்த பாவகத்தின் அதிபதி போலத்தான் அங்கே செயல்படுவார். அப்படிங்கிறதுனால சனியினுடைய மகரத்தில் 6ஆம் பாவகத்தில் அந்த ராகு அமர்ந்திருக்கிறதுனால இந்த சனி திசை ராகு புத்தி அப்படிங்கிறது அவருக்கு எதையும் செய்வதற்கு கடமைப்பட்டதாக இருக்கும். அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். அதிலும் மிக மிக உன்னதமான குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே அவருக்கு சனி திசையில் ராகு புத்தியில் புதன் அந்தரம் தொடங்குகிறது. இந்த புதன் அப்படிங்கிறவர் 8ஆம் பாவகத்தில் நீச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கிறார். இந்த புதன் என்பவர் இந்த சிம்ம லக்னத்திற்கு 11ஆம் பாவகத்திற்கும் பொதுவான மாரகத்தை சொல்கின்ற 2ஆம் பாவகத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவர். அவர் அங்கே 8ஆம் பாவகத்தில் நீச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கிறார். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது. அப்போ 11ஆம் அதிபதி ஆரோக்கியத்தை சொல்லக்கூடியவர் 8ஆம் பாவகம் ஆயுள் ஸ்தானத்தில் நீச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்க, இங்கே சனி திசையில் சனிக்கு சாரம் கொடுத்தவரான செவ்வாய் அப்படிங்கிறவரும் இங்கே 9ஆம் பாவகத்தின் அதிபதியாக இருந்தாலும் 9க்கும் 12இல் மறைந்து ஏற்கனவே தந்தை இல்லை. அப்போ இது யாருக்கு இந்த ஆயுள் விரயத்தை செய்யும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும், சரிங்களா? நான் வருகின்ற ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதிக்கு மேலே அவருக்கு இந்த சனி தசையில் ராகு புத்தியில் புதன் அந்தரம் அப்படிங்கிறது இங்கே தொடங்குது. அதற்கு அடுத்ததாக வரக்கூடியதும் இந்த சனி தசை ராகு புத்தி புதன் அந்தரம் அப்படிங்கிறது 15/9/2026 நிறைவு பெறுகிறது. அதற்கு பிறகு கூட இவருக்கு இங்கே வருகின்ற அந்த தசா புத்திகள் அப்படிங்கிறது சனி தசையில் ராகு புத்தியில் கேதுவினுடைய அந்தரம். இந்த கேது அப்படிங்கிறவர் இந்த ஜாதகத்திற்கும் இந்த லக்னத்திற்கும் ராசிக்கும் 12 என்கின்ற கடகத்தில் அங்கே அமர்ந்திருக்கின்றார். அது இங்கே விரயத்தை சொல்லும். 12ஆம் பாவகம் எப்போதுமே அந்த லக்னம் என்கின்ற அந்த மனிதனை விரயம் செய்வதற்கு துரத்தி கொண்டே போகும். அந்த லக்னம் என்பது 2ங்கிற தனஸ்தானத்தை துரத்திக்கிட்டே போகும். இறுதியில் இந்த மனிதனுடைய ஆயுள் அப்படிங்கிறது நிச்சயமாக அந்த 12ங்கிற விரயத்தில் அங்கே பிடிபடும். அப்படிங்கிறது தான் உண்மை. எது வெற்றி பெறும் அப்படின்னா இங்கே மனிதனுடைய தேடுதலான அந்த 2ஆம் பாவகமாக இல்லை. இறுதியில் வெற்றி பெறுவது இந்த பிரபஞ்சத்தின் உன்னதமான உண்மையின்படி அந்த 12ஆம் பாவகம் என்கின்ற அந்த விரயம்தான் வெற்றி பெறும். இதிலிருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மேலும் மேலும் ஒருவருடைய சுய ஜாதகத்தை நாகரிகமற்ற அலசி சொல்லக்கூடாது. இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு இங்கே வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் திருக்கணிதத்தின்படியும் இங்கே அஷ்டமச்சனி அப்படிங்கிறதுனால எல்லா ஜோசியரும் ஒன்று சேர்ந்துருவானுங்க. வாக்கியம் பெருசாக திருக்கணிதம் பெருசாக சண்டை போட்டவனும் இங்கே எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, இங்கே சனி பயிற்சி எப்படி பலன் செஞ்சது பார்த்தீங்களா, இதை ஒரு 1000 வருஷத்துக்கு பிறகு வந்தாலும் இதை ஒரு எவிடன்ஸாக எடுப்பானுங்க. அதை அந்த 1000 வருஷத்துக்கு பிறகு வரவனும் எடுத்து பேசுவான். அதுக்காகத்தான் நாம் இதை இப்போவே சொல்கிறோம். அவருக்கு சுய ஜாதகத்தின்படி இந்த அமைப்பு இருக்குது. கிரக பயிற்சிகள் எதுவுமே சனி பயிற்சி உட்பட எந்த கிரகத்தினுடைய பயிற்சிகளும் இங்கே யாருக்கும் பலன் தராது. அப்படிங்கிறது தான் உண்மை. ராசிக்கு அஷ்டமச்சனின்னு சொல்கிறீங்களா, இந்த அஷ்டமச்சனி எப்படிங்க உருவாச்சுன்னு கேளுங்க.
உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பாவகத்தில் இங்கே சனி பயணிக்கக்கூடிய 2.5 வருஷம் அப்படிங்கிறது இங்கே அஷ்டம சனி, அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்கிறாரு. அதனால அந்த 2.5 வருஷம் அஷ்டமஸ்தானின்னு சொல்றியா? இதை நுப்பாட்டியா? இந்த கதை எனக்கு தேவையில்லை, சரியா? ஆனால் எனக்கு என்ன தேவை அப்படின்னா, ஏன் இது 8ஆம் பாவகத்தில் சனி பயணிக்கும் போது ஏன் அஷ்டம சனின்னு சொன்னாங்க, அதை பார்த்து பயப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேளுங்க. எவன்ட்டியாது ஒரு பயலுக்கு பதில் சொல்ல மாட்டான், சரிங்களா? ஏன்னா அவனுக்கு தெரியாது ஏன் அஷ்டமச்சனி, ஏன் 7.5 சனி அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதை இப்பவும் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அஷ்டமச்சனி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது மூல நூல்களில் இல்லை. 7.5 சனி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது மூல நூல்களில் இல்லை. கண்டகச்சனி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது மூல நூல்களில் இல்லை. இதெல்லாம் பார்த்து ஏன் பயப்படுறாங்க மனுஷங்க அப்படிங்கிறதும் மூல நூல்களில் இல்லை. ஒரு உண்மையை சொல்லணும், அது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையாக இருந்தாலும் கூட இதுதான் உண்மை. உலகில் ஒரு ஜோதிடருக்கும் தெரியாது, சரிங்களா? அப்போ நீ மட்டும் சொல்லிட்டு இருக்கீ அப்படின்னா, பிரபஞ்சத்தினுடைய உன்னத உண்மைகள் அப்படிங்கிறது இங்கே அரிதாக சிலருக்கு பிடிபடும். அப்படி பிடிபட்டதுனால தான், பதிவேற்றதுனால தான் அது மூல நூல்கள் சொல்லப்படுது. அதற்கு பிறகு அங்கே அப்டேட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, அதனால அனாமத்தாக கிடக்கு. இதுதான் இங்கே சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி நடக்கிறதுனால இங்கே பயத்தினுடைய உச்சத்திலெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு ஜோதிடர்களுடைய பேச்சுகளையும் நீங்கள் கேட்க வேண்டாம். ஜோதிடர்கிட்ட போய் நீங்கள் அஷ்டமச்சனி எப்படி உருவாச்சுன்னு போய் கேளுங்க. 100% நம்மளுடைய சேனல்லாம் எவனும் பார்க்க போகிறது கிடையாது. அதனால் எவனுக்கும் அங்கே ஒரு பதிலும் தெரிய போகிறது இல்லை. அஷ்டமச்சனி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஐயா, அப்படிதான் ஐயா, போயா அப்படிமா, ஏன் சொன்னாங்கன்னு கேளு. அவன் சொல்லிட்டான் அப்படின்னா நீ அஷ்டமச்சனியை நம்பு. அவன் ஜோதிடர் இங்கே 7.5 சனியை சொல்லிட்டார் அப்படின்னா அங்கே 7.5 சனியை நீ நம்பு. ஆனால் எந்த ஜோதிடருக்கும் எதுவும் தெரியாது அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. சுயஜாதகத்தில் எந்த கிரகமானது இங்கே தசை நடத்துகிறதோ அந்த கிரகம் உங்களுடைய லக்னத்தின்படி எந்த பாவகத்தின் அதிபதியோ அந்த பாவக பலன்களை இங்கே கொடுப்பதற்கு தகுதியுடையதாக இருந்தால், சரிங்களா? அது யோக கிரகமாக இருந்தால் யோக பலன்களையும், அவயோக கிரகமாக இருந்தால் அவயோக பலன்களையும் உங்களுக்கு கொடுக்குமே தவிர்த்து, இதை தாண்டி இங்கே ராசி பலன் என்பதோ அல்லது இங்கே கோச்சார கிரக பயிற்சி என்பதோ துளியளவும் உங்களுக்கு பயன் கொடுக்காது, சரிங்களா? இதில் மிக உன்னதமாக இங்கே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வந்தே பாரத் ட்ரெயின்லேருந்து நீங்கள் இறங்குறீங்க, இறங்கின ஒரு நொடி பொழுதில் ஒரு செல்ஃபி எடுக்கிறீங்க, அதுதான் உங்களுடைய சுய ஜாதகம். கோச்சாரத்திலிருந்து தான் எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆமாம், உண்மைதான். ஆனால் அந்த கோச்சாரத்திற்கு பின் ஓடி வந்தே பாரத் நீங்கள் இறங்கிய உங்களை இறக்கிவிட்ட வந்தே பாரத்தினுடைய அதிவேகத்திற்கு இணையாக ஓடி நீங்கள் செல்ஃபி எடுக்கின்ற அடி முட்டாள்தனம் என்பது தான் இங்கே கோச்சார கிரகத்தோடு பொருத்தி பார்த்து உங்களுடைய இங்கே கோச்சார கிரகங்களோடு உங்களுடைய சுய ஜாதகத்தின் ராசியை பொருத்தி பார்த்து பலன் எடுக்கின்ற அடி முட்டாள் மடத்தனம் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். நன்றி.